கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அவைக்கு வருகை தந்த அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த தியாகி என்ற பேட்ஜோடு அவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள்? சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு யார் அந்த தியாகி என்ற பேட்சுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் டாஸ்மாக் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய வண்ணம் அவைக்கு வந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை சரியாக 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. அதற்கு முன்னதாக அவர்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு பேட்ஜ் குறித்துக் கொண்டுதான் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அதிலே அந்த ஸ்டார், அதாவது இந்த 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் என்று ஏற்கனவே பத்திரிகை செய்தியெல்லாம் வெளியாகிய நிலையில அந்த தியாகி யார் என்று அவர்கள் இந்த பேட்ஜை அணிந்திருக்கிறார்கள். கீழே இந்த டாஸ்மாக் புகைப்படங்களும் டாஸ்மாக் என்று ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டு கருப்பு நிறத்தில் அந்த பேட்ஜ் இருக்கிறது. அந்த தியாகி யார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே அந்த பேட்ஜை அணிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பிலே போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டது. அந்த தியாகி யார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த போஸ்டர்களை அடித்து ஒட்டியிருந்தார்கள். இதற்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாகவும் யார் அந்த சார் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக 2 நாட்கள் அந்த பேட்ஜ் அணிந்து வந்திருந்தார்கள். அதன் பிறகு அதற்கு விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் அந்த பேட்ஜை அணிவதில்லை. தற்போது டாஸ்மாக் விவகாரத்தை அதிமுகவினர் கையில் எடுத்திருப்பதாக தெரிகின்றது. டாஸ்மாக் ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவது, அதே போல விற்பனையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல், உரிமம் வராத பார்கள் மூலமாக சுமார் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய அறிக்கைகள் மூலமாகவும் இது தொடர்பான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையிலே தற்போது சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அது குறித்து விவாதிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்ஜ் அணிந்து கொண்டு உள்ளே செல்கின்றார்கள். அந்த தியாகி யார் என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே வாசகங்கள் பொறிக்கப்பட்டு பேட்ஜ் அணிந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.